ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்டு, ஆப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு வேணுமா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்களோட வீடியோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்புறம் நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்து கரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் காட்டுவாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து போயிடும் அந்த வீடியோ. அண்ட் வந்து இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4th வந்து குரோமாக்கிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய் எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ வந்து ப்ளே ஆகும் நமக்கு. அண்ட் வந்துட்டு இது இன்னும் சிம்பிளாகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய் மீடியாவுக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் அந்த பிஎன்ஜி. அகைன் வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துடலாம். இதே ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கேஷுவலாக லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் வந்து ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லாம் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. நம்ம வந்து கேஷுவலாக எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோமோ அதை பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கும். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து லிரிக்ஸ் டைப் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் வந்து இப்போ நம்ம அதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டிஃபால்ட் ஃபாண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஃபாண்ட்டெல்லாம். இதே ஃபாண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்க போகிறேன். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து இன் அனிமேஷன், இந்த அவுட் அனிமேஷன் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. இன் அனிமேஷனுக்குள்ளே போய்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே லெட்டர் பை லெட்டர்னு சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அகைன் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்னாப் க்ளோஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. சேம் இதே மாதிரி அதுக்கும் கொடுத்துக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ளே ஆகும். ஸோ காய்ஸ், அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.